வெல்கம் டு பாசிட்டிவே. பிராட்வே பஸ் டிப்போ பேக் சைடு வந்திருக்கோம். சென்னை பிராட்வேயில் ஃபுல்லாகவே வந்து பால்கோவா வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும். நம்மளுக்கு ஹோல்சேலாகவும் வாங்கலாம், ரீட்டெயிலாகவும் வாங்கலாம். இப்போ ஹோல்சேலுக்கும் ரீட்டெயிலுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லை. 10 ரூபா 20 ரூபா கம்மியாக இருக்கும். நம்ம ரீட்டெயிலில் வந்து 1 கிலோ, அரை கிலோ, 1/4 கிலோ கூட வாங்கிக்கலாம், தாராளமாக வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து இப்போ 1 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 240 ரூபா சொல்கிறாங்க. நம்ம வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். வீட்டு பக்கத்தில் கேட்டு பாருங்கள், 1 கிலோ பால்கோவா ரேட் எவ்வளோ கேளுங்க, ரொம்ப அதிகமாக தான் ரேட்டு இருக்கும். இங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு சில வியாபாரியே வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போய் தான் வந்து வீட்டு பக்கத்துலேயே விற்பாங்க. பொதுமக்கள் ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. அந்த தெரியாத மக்களுக்காக வந்து நான் இந்த வீடியோ நான் போடுறேன், பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்க. இந்த பால்கோவா மார்க்கெட்டுக்கு நம்ம எப்படி வரும்னா, ட்ரெயினில் வரலாம். ட்ரெயினில் வந்து சென்னை கோட்டை ஏறுங்க. கோட்டையிலேருந்து வெளியே வரும்போது நீங்கள் பக்கத்துலேயே பாருங்கள், அம்மா ஹோட்டல் இருக்கும், அதாவது டிப்போவும் பக்கத்தில் இருக்கும். நீங்கள் அகைன் பாருங்கள், அந்த கார்லாம் போகுது பாருங்கள், நேராக அந்த வழியில் தான் நீங்கள் போகணும். நீங்கள் பஸ்லேயே வரலாம். பிராட்வே பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு நிமிஷத்துலேயே வந்து இங்கே நடந்து வந்துடலாம். இந்த லைனில் பால்கோவா கடைங்க பல கடைங்க இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா கடையிலையும் வந்து பால்கோவா வந்து ரொம்ப டேஸ்டியாக அற்புதமாக இருக்கும். நம்ம எந்த கடையில் வேணால் தாராளமாக வாங்கிக்கலாம். இங்கே இருக்கிற பால்கோவா கடையில் பால்கோவா வாங்கிட்டு அப்படியே ஒரு வீடியோ போடலாம், வாங்க போகலாம். உங்கள் நேம் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. என் பேர் முத்து ப்ரோ. முத்து உங்கள் ப்ரோ? ஓகே ப்ரோ. இப்போ வந்து பால்கோவில் இருக்க ப்ரோ ரேட் எவ்வளோ ப்ரோ? இது வந்து 1 kg எடுத்தா 240 ப்ரோ. 1 kg 240. 5 kg எடுத்தா 220 பண்ணி தரலாம். 5 kg 220 பண்ணுறீங்க? 220 பண்ணி தரலாம். ஓ சூப்பர். சரி ப்ரோ. இது வந்து இது வந்து மில்க் கேக். சரி ப்ரோ. இது பாத்தீங்கன்னா அஜி மில்க். ஓ மில்க் கேக்கா? மில்க் கேக் அஜி மில்க். இது வந்து எப்படி சொல்றதுன்னா, நெய் ஏலக்காய் இந்த மாதிரி ஆட் பண்ணி இது கேக்கா பண்ணுவாங்க. இது வந்து 1/4 கிலோ வாங்குனீங்கன்னா 70 ரூபாய். கிலோவா எடுத்தா 260 பண்ணி தரலாம். கிலோ வந்து 260. ஓகே ப்ரோ. 260 போடுறீங்க ரேட்டு கிலோ. இப்போ 5 கிலோ வாங்குறாங்க. இப்போ 5 கிலோ வாங்கினா 250 பண்ணிடலாம். 250 பண்ணுறீங்க. சுகர் இல்லாத பால்கோவா வந்து எவ்வளோ ரேட் சொல்றீங்க? சுகர் இல்லாத வந்து 280 ப்ரோ. கிலோ வாங்கினா கிலோ 280. ஒரு 5 கிலோ மேல எடுத்தா 260 பண்ணி தரலாம். 260 பண்றீங்க. மினிமம் 10 கிலோ எடுத்தா 250 ரேட். அப்படியே 250 பண்ணிடலாம். 250 பண்றீங்க. ஓகே. சுகர் இல்லாத பால்கோவா வாங்கி நம்ம என்னென்ன பண்ணலாம்னா, பலகாரங்கள் நிறைய பண்ணலாமா, அதை அவங்க கேட்கும் போது சொன்னாங்க. சரிங்க ப்ரோ. இப்போ குலோப் ஜாமுன் இருக்கு, எவ்வளோ ப்ரைஸ் ப்ரோ இதெல்லாம்? ப்ரோ இது வந்து பாத்தீங்கன்னா 15 பீஸ். இது வந்து 15 பீஸ் 80 ரூபாய். இது 80 ரூபாய். வெறும் 80 ரூபாய். இது 10 பீஸ். 10 பீஸ் 60 ரூபாய். 60 ரூபாய். இந்த பாக்ஸுக்கு ஒரு ரேட் வந்துரும் போல. இது பாத்தீங்கன்னா மக்கன் பேடா. பேடா ஆம்பூர்ல ஃபேமஸ். நல்லா இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் 30 ரூபாய். அது உள்ள வந்து இது பண்ணிருப்பாங்க, நட்ஸ் வச்சிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா இது நார்மல். இது நார்மலா நம்ம குலாப் ஜாமுன் எப்படி சாப்பிடுவோம் அந்த மாதிரி. இது ஒரு பீஸ் பாத்தீங்கன்னா 10 ரூபாய். இது 10 பீஸ் 100 ரூபாய். இது 10 பீஸ் 100 ரூபாய். 10 பீஸ். இது நல்லா ஒர்த்தா இருக்கு, சூப்பரா இருக்கு. சரி ப்ரோ, இப்போ பால்கோவா வச்சிருக்கீங்களா? இந்த பால்கோவா வந்து நம்ம எவ்வளவு நாள் யூஸ் பண்ணலாம்? இப்போ கவர்ல இருக்கு. இப்போ எவ்வளவு நாள் நம்ம யூஸ் பண்ணலாம்? அது இப்போ கடையில வச்சு சரி, நம்ம வீட்டுல வச்சு சரி, எவ்வளவு நாள் யூஸ் பண்ணலாம்? இப்போ நான் சொல்றது பாத்தீங்கன்னா, நம்ம கடைக்கு வந்து காலையில சரக்கு வருது. ஆமா, நாங்க எடுத்து வச்சனா 1 வீக் இருக்கும் வெளியில. ஒரு வாரம் வச்சிருக்கலாம். ஒரு வாரம் வச்சிருக்கலாம் கைப்படாம. நாங்க பாத்தீங்கன்னா போடும் போது கரண்டில கவர் போட்டுதான் எல்லாருக்கும் போடுவோம் மினிமம். நீங்க வந்து ஸ்பூன்ல சாப்பிட்டீங்கன்னா வெளியே வச்சு ஒரு வாரம் சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜ்ல வச்சா அதோட டேஸ்ட் 2 நாள்ல நிக்காது. ஃப்ரிட்ஜ்ல வந்து அந்த சுகர் எல்லாம் எடுத்துரும். அப்ப என்ன ஆகும்னா, அது கிரேவ் அது எடுத்துட்டு வெளியே ஒரு நாள் சாப்பிட்டுருக்கோம். சாப்பிட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுனா அது இதுவாயிடும், வேஸ்ட் ஆயிடும். சரி. அதாவது நீங்க வந்து ஒரு வாரம் யூஸ் பண்ண சொல்றீங்க, ஒரு வாரம் வச்சுக்கலாம். ஒரு வாரம் வெளியே கைப்படாம. ஓகே. டீஸ்பூன் அப்படி யூஸ் பண்ணிட்டா கூட ஒரு வாரம் யூஸ் பண்ணி ஒரு பவுல்ல போட்டு வச்சு சாப்பிடலாம். ஒரு வாரம் வச்சுக்கலாம். பாத்துங்க மக்களே, நம்ம வந்து டீஸ்பூன்லாம் போட்டு ஒரு வாரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா வந்து டேஸ்ட் இருக்காதான், ஒரு 2 நாள் 3 நாள் தாங்கும். அது பார்த்துங்க, ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் பார்த்துங்க. ஏன்னா ஒரு 1 கிலோ 2 கிலோ பல்காக வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் வச்சு. அதிகபட்சமாக நம்ம வந்து ஒரு 2-3 நாள் சாப்பிட்ருவோம். எதுக்கு நான் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் பார்த்துங்க. சுகர் இல்லாத பால்கோவா வந்து எவ்வளோ ப்ரைஸ்? அது எப்படி யூஸ் பண்ணலாம் சொல்லுங்க ப்ரோ. அது வந்து பார்த்தீங்கன்னா 1 kg வந்து 280 ப்ரோ. சுகர்லெஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் குலாப் ஜாமுன், இது பிரெட் அல்வா, கேரட் அல்வா, இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி பலகாரம் செய்யலாம். அது வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ 70 ரூபாய். கிலோ வந்து 280. ஆமா ப்ரோ. வெளியே ஒரு 5 கிலோ எடுக்கிற மாதிரி இருந்தா 260 270 பண்ணி தரலாம். 260 270. ஓகே ப்ரோ. அது வந்து பாத்தீங்கன்னா 1 மந்த் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல இருக்கும். 1 மந்த் வச்சுக்கலாம். 1 மந்த் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ்ல. சுகர்லெஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கிலோ எடுத்து யூஸ் பண்ணிட்டு அப்படியே 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கினா இன்னும் 1/4 கிலோ வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சு நார்மலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம குலோப் ஜாமுன் பண்ணலாம். குலோப் ஜாமுன் பண்றாங்க, குலோப் ஜாமுன் பண்ணி எல்லாமே பண்றாங்க. பிரெட் அல்வா பண்றாங்க. மோஸ்ட்லி வந்து கேட்டரிங் நம்ம கிட்ட வாங்கி போறாங்க. ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க இந்த கடைக்கு. திருமை ஸ்வீட்ஸ்க்கு ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. ஓகே. பாத்தீங்கன்னா பன்னீரும் நம்ம கிட்ட இருக்கு 1 kg. அப்படிங்களா ப்ரோ? கேமரா காமிங்க.
1 kg பன்னீர் இது வந்து 280 வரும் 1 kg. 1 kg ஓகே. நீங்க பாத்தீங்கன்னா வெளியில எடுத்தா இது வந்து 400 ரூபாய் 380 ரூபாய் வரும். நம்ம கிட்ட 280 ரூபாய் தான். ஓ 270 ரூபாய் 260 ரூபாய். ஓ சரி. சூப்பர் தாராளமா வாங்கலாம் இது. ஓ நல்ல கம்மியா 22 நாள் இது நிக்கும். ஃப்ரிட்ஜ்ல கட் பண்ணி சாப்பிடுறாங்க. யூஸ் பண்றாங்க சமையலுக்கு. சரி ப்ரோ. அது சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பன்னீர். ஓகே. பட்டரும் இருக்கு நம்ம கிட்ட. 4 கிலோ 130 ரூபாய். அரை கிலோ 130. அப்படியே பாருங்க. அரை கிலோ 130. அரை கிலோ வந்து 130 தான் ரேட்டு. குக்கிங் பட்டர் இது. ரோஸ்ட் பண்றாங்கல்ல பிரெட் எல்லாம். ஆமாமா. அதுக்கு இது. மக்களே நான் கொஞ்சம் பால்கோவா டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், எப்படி பார்க்குறேன். அதுக்கப்புறம் பொறுமையாக வாங்குறேன். இப்போ கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குறாங்களேன். எது பாருங்க பால்கோவா. நல்ல ஒரு டேஸ்டாக தான் இருக்குது, சூப்பராக இருக்கு. நானே ஒரு 1/2 kg வாங்க பாருங்க. இப்போ அப்படியே வாங்கலாம் பாருங்க. ஸோ நாங்கள் 1/2 kg போட்டுருங்க. இப்போ மக்கள் எல்லாமே கண்டிப்பாக பயன்பெறணும். வாங்கி வீட்டுக்கு பார்த்தவங்க ரேட்டு ப்ரைஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். தாராளமாக இங்கே வாங்க. நம்ம பக்கத்தில் அதாவது சென்னை கோட்டை இருக்குது. கோட்டை போய் ட்ரெயின் அங்கேயே இறங்கி அங்கேயே ஸ்டாப்பிங் வந்தீங்கனாலே தாராளமாக வந்து இங்கே வந்துடலாம், பக்கத்துலேயே வந்துடலாம். நல்ல குவாலிட்டி நல்லா இருக்குது, டேஸ்டியாகவும் இருக்குது. ஓகே கவரும் அப்படியே 1/2 kg வாங்கிட்டேன். ஓகே ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இப்போ நம்ம பேசின கடைக்கு வந்து மில்க் கேக் வந்து ஆர்டர் வந்திருக்கு. 5 கிலோ ஆர்டர் வந்திருக்கு. அதுதான் வந்து அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள் பாக்ஸில் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு சில கடைகளில் வந்து பால்கோவா டெலிவரிலாம் பண்ண மாட்டாங்களா? நான் இங்கே இந்த கேட்டேன். இவங்க டெலிவரிலாம் பண்ண மாட்டாங்க. ஆள்கள்லாம் கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போகிறதே கரெக்டாக இருக்குமா? பால்கோவா 1 கிலோ 2 கிலோ தேவைப்படுது, அரை கிலோ தேவைப்படுது, மேரேஜ் ஃபங்க்ஷன் தேவைப்படுது, இல்லை பர்த்டே ஃபங்க்ஷன் தேவைப்படுதுன்னா அந்த டைம்லாம் வந்து நம்ம நேரடியாக வந்து இங்கே வாங்கிக்கலாம். அதேமாதிரி வந்து இங்கே பிராட்வே சைடு வரும்போது அந்த டைம்லாம் வந்து இங்கே வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். நீ வீட்டு பக்கத்தில் கேளுங்க, ரேட்டு கேளுங்க. அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து பிராட்வேலேருந்து வாங்குங்க. ஏன்னா இங்கே கம்மியாக இருக்கிறனால தான் மக்கள் தேடி வந்து வாங்குறாங்க. சரிங்க மக்களே, இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக பயன்பெற்றிருப்பீங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஓகே பாய். இப்போ வந்து மார்க்கெட் பேக்ரவுண்ட் வந்து நம்ம அப்படி பார்க்கலாம். எவ்வளோ ஆர்டர் இப்போ? 3.5 கிலோ 5 கிலோ ஆர்டரா? ஓகே ஓகே. அதான் இது வந்து மில்க் அல்வாவா? சரி, மில்க் கேக். இது அடுத்த ஒரு கடை. இந்த கடையிலையும் பாருங்கள், இங்கேயும் பால்கோவாலாம் இருக்குது, மில்க் கேக் எல்லாமே இருக்குது. இங்கே ஃபேமஸ்ன்னு பார்த்தா பால்கோவாவும் மில்க் கேக்கு தான் ஃபேமஸ்ஸு. ஸோ அது மட்டும் தேவைப்படுதுன்னா தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். நெய் எல்லாமே இங்கே ஃபேமஸ்லாம் கிடையாது தான் சொல்லிட்டாங்க. வேணாம்
மக்களே நான் கொஞ்சம் பால்கோவா டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், எப்படி இருக்கு பார்க்குறேன். அதுக்கப்புறம் பொறுமையாக வாங்குறேன். இப்போ கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குறாங்களேன். பாருங்க பால்கோவா. நல்ல ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. நானே ஒரு ½ கேஜி வாங்க பாருங்க. இப்போ அப்படியே வாங்கலாம் பாருங்கள். ப்ரோ ½ கேஜி போட்டுருங்க. ஸோ மக்கள் வந்து கண்டிப்பாக பயன்பெறணும். வாங்கி வீட்டுக்கு பார்த்தவங்கன்னா ரேட்டு ப்ரைஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். தாராளமாக இங்கே வாங்க. நம்ம பக்கத்தில் அதாவது சென்னை கோட்டை இருக்குது, கோட்டை போய் ட்ரெயின் அங்கேயே இறங்கி அங்கேயே ஸ்டாப்பிங் வந்தீங்கனாலே தாராளமாக வந்து இங்கே வந்துடலாம், பக்கத்துலேயே வந்துடலாம். நல்ல குவாலிட்டி நல்லா இருக்குது, டேஸ்டியாகவும் இருக்குது. ஓகே கவரும் அப்படியே இல்லை. ஸோ ½ கேஜி வாங்கிட்டேன். ஓகே ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ.